படத்தில் இருக்க எல்லா கேரக்டருமே ரொம்ப நேர்மையாக நாட்டை காப்பாற்றக்கூடிய, சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களை சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு உள்ள அக்கறை உள்ள இளைஞர்கள் கேரக்டரு. சரி, என்னடா எப்படி இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் எங்கே தேடி தேடி பிடிச்சி இவர் பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் கூட பழகும்போது தான் தெரிஞ்சிச்சு எல்லா கேரக்டருமே அவர் தான். நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் நான் எப்படி மற்றவங்க கிட்ட பேசியிருக்காரு, பழகியிருக்காரு, அந்த ஒவ்வொரு கேரக்டராக வயசான கேரக்டரு, அப்புறம் யங் கேரக்டரு, காமெடியன் கேரக்டரு, வில்லன் கேரக்டர் பண்ணி கடைசியாக அந்த படத்தை சிறப்பாக முடிச்சிருக்காரு. இது வந்து அவரோட பயோகிராஃபின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. பிரசாந்த் உண்மையிலேயே நல்ல ஒர்க்கர், அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஏண்டா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான், உண்மையிலேயே சின்சியரான ஒரு ஒர்க்கர். வேலை எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருப்பான். அப்புறம் உத்து கவுன்சாத்தான் அதை அவனுக்கு படத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்படியாலதான் இது நம்மள நின்றுட்டே இருந்திருப்பான், திடீர்னு போய் கமிட் ஆகிட்டான். சரி, நல்லா வேலை பார்த்துருக்கான் அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. பயங்கரமான ஜீவி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார், அசிஸ்டன்ட்ல உருவாக்குறீங்களா இல்லை உங்கள் கூடத்தில் அரசியல்வாதிகள் உருவாக்குறீங்களா சார் அப்படின்னு. அரசியல் பயங்கரமாக பண்ணுவான். பாருங்க, பிரசாந்த் பாண்டியராஜ் அப்படின்னு போட்டிருக்கான். வெளில எல்லாத்துக்கிட்டே ஆமாம் எங்கள் டைரக்டர் பேர் தான் பின்னால் சேர்த்து போட்டிருக்காங்க அப்படின்னு. பத்தாவதுக்கு எங்கள் மனைவி வேறு, என்ன அசிஸ்டண்ட்டுங்க, எவ்வளோ நன்றி கடனுங்க, உங்கள் பேரை பின்னால் போட்டிருக்காப்புல, எந்த அசிஸ்டன்ட் இப்படி போட மாட்டாளுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க அப்பா பேர் பாண்டியராஜ். கேட்டால் எனக்கிட்டையும் சொல்லிக்கிறான், ஆமாம் சார் உங்கள் பேர் தான் சார் அப்படிங்கிறான். ஏடா பின்னால் பாண்டியராஜன் போட்டிருக்கா, ரவிச்சந்திரன் சார் எங்கள் சுரேஷ் சார் மூலமாக நண்பரானார், உங்களை வச்சு தான் சார் படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஒரு 3 கோடி ரூபாய் பேங்க்லேயே போட்டு அவரையும் கூட்டு போயிட்டான். அவர் தான் சொல்கிறாரு, சார் இந்த படத்துக்குலாம் என்னை டையப்பில் கூப்பிட்றாங்க அப்படின்னு, போங்க சார் நல்ல ப்ராஜெக்ட்டு அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கும். கண்டிப்பாக அது ஒரு லாபகரமான ப்ராஜெக்ட். எப்படி அவரை பிளான் போட்டானே தெரில. அவர் பையன் அவனை ஒன்றாவது சுற்றுவாங்க, அவனை அப்படியே டிரைவர் மாதிரி ஆக்கி அப்படியே அப்பான்னு கூப்பிட்றான்னு சொல்லி அதையும் அப்படியே போட்டு கூட்டு போயிட்டான். என்ன அது ரவிச்சந்திரன் சார் உண்மையிலே நல்ல மனிதர். எதுக்கு நல்ல மனிதர்னா சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு நாள் பயங்கர கஷ்டத்தில் ஒரு 25 லட்ச ரூபாய் பணம் வேணுமா சார் அப்படின்னு கேட்டேன். எவ்வளோ சார்? 75 அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு 75 போட்டுருக்காரு. அப்படி ஒரு அப்புறம் மனிதர். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது சார் சினிமாவில். ஒரு இயக்குநர்களாக இருக்கும்போது நமக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய அசிஸ்டன்ஸ் இயக்குனர் ஆகும்போது, இப்போ மற்ற டேரக்டருடைய அசிஸ்டண்ட்டு அவர் சங்கர் சார் அசிஸ்டண்ட், இவர் சேரல் சார் அசிஸ்டண்ட், இவர் வெற்றிமாறன் அசிஸ்டன்ட்னு சொல்லும்போது நம்ம அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லணும்னு ஒரு ஆசை எல்லா டேரக்டருக்குமே இருக்கும். இப்போ எங்கிட்ட மோதாது லக்ஷ்மிராம், இப்போ பிரசாந்த் பாண்டியராஜ் அடுத்தடுத்து வரப்போகிறாங்க. நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறத விட நம்ம சுற்றி உள்ளவங்களும் ஜெயிக்கும் போது தான் நம்ம அந்த இடத்துக்கு வந்ததுக்கான ஒரு அர்த்தமே இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் ஜெயிக்கும் போது தான் ஒரு சந்தோஷம், ஒரு இது கிடைக்கும். கண்டிப்பாக அதை பிரசாந்த் கொடுப்பான் அப்படின்னு நம்புகிறேன். பாண்டியராஜ் சார் பேசினதுக்கு அப்புறம் நான் பேசி தான் ஆகணும் அப்படின்னுட்டு படத்துடைய டிரெக்டர் பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்களை கூப்பிடலாம். சின்ன வயசுல இருந்து நான் கனவு கிடையாது சினிமா வரணும், சினிமா பண்ணணும் அப்படின்னா. காலேஜ் படிக்கிறப்போ ஸ்கிரிப்ட் பண்ண விடாம தடுத்தாங்க எங்கள் காலேஜில். இது நம்ம எடுப்போம்டா படம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பிச்சதுதான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அது நாளைக்கு நான் செலக்ட் ஆச்சு. அப்போது எங்கள் குரு தான் ஜட்ஜி. எனக்கு செம்ம ஜாலியாக இருப்பார் நாளே இயக்குனரில். அதே மாதிரியே இருப்பாருன்னு நினச்சி அதே மாதிரி பேசியிருந்தேன் ஆஃபீஸில். வச்சாரும் ஒன்று முதுகில், ஏய் போடா அப்படின்னு. அன்னைக்கு போனது தான். அதுக்கப்புறம் ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ்லேயே தான் இருப்பேன். அவர் கோவம் வரப்பெல்லாம் கூப்பிட்டு அடிப்பார். எவனா பண்ணிட்டு போயிடுவாங்க, டேய் எங்கடா அப்படின்னா எல்லாமே இருப்பானுங்க. ஏதாவது ஒன்று தப்பு நடந்திருக்கும், திரும்பி பார்த்தா எவனுமே இருக்க மாட்டாங்க. நான் மட்டும் நிற்பேன், அப்பாரு ஒன்று போ அப்படின்னு. சரி சார். பிரசாந்த் பாண்டிய இன்னொன்று என்னென்னா, எதுக்கு எடுத்தாலும் என் டேரக்டர் பற்றி சொல்கிறேன், டேரக்டர் பற்றி என்னை பற்றி சொன்னால் கேட்க மாட்டாங்க. டேரக்டரை பற்றி சொல்கிறப்ப தான் அப்பப்போ ஞாபகப்படுத்தணும். நான் பாண்டிய சார் ஒர்க் பண்ணேன், அவர் லேபிள் தான், அவரை முன்னாடி வச்சுக்கிட்டு தான் நான் பின்னாடியே ஓடிப்பேன். எங்கே போ ஜி சார்னா இப்போ என்கிட்ட கதை கேட்டுருப்பா, பாண்டிய சார் அசிஸ்டன்ட்னு உடனே கூப்பிட்டு ஓகே சொல்லுப்பா அப்படின்னாரு. அந்த மாதிரி தான் போய் கதை பண்ணேன். அதனால அடிக்கடி ஞாபகப்படுத்தின ப்ரொடியூசர் அவர் படம் பண்ணிட்டு இருக்காரு, டைரக்டர், அவருக்கு டவுட் வந்துடக்கூடாது. அப்பப்போ நான் பாண்டிய சார் இப்படி தான் பண்ணார் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னால் அவர் ப்ரொடியூசர் சொல்ல, டேரெக்டாக சொன்னால் தப்பாயிடுமே அப்படின்னு. அந்த மாதிரி ஒன்று. இன்னொன்று எனக்கு ரொம்ப நாளையத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறப்ப எனக்கு பாண்டியராஜ் சார் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவர் தான் இவ்வளோ தான்
வந்து வர்றதுக்கு காரணமே அவர் தான். அதனால தான் பிரசாந்த் பாண்டியராஜன் யாரும் கேட்குறப்ப எங்கள் அப்பா பேர் தான். ஆனால் ஃபீல்டில் யாராவது அப்பா பேர் பாண்டியராஜன் கேட்டால் ஆமான்ற டேரக்டர் பேர் அப்படின்னா ஆமாம் அப்படின்பேன். ஏன்னா என்னை 19 வயசு வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா வளர்த்தாங்கன்னா 19 வயசுக்கு அப்புறம் ஒரு 4 வருஷம் எங்கள் டேரக்டர் தான் வளர்த்தாரு. சீரியஸா இல்லை சார், சீரியஸாக அவர் எப்படி நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் அவர்கிட்ட எதுவுமே காட்டக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு தெரியாது சொல்லலை. நாளைக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் பார்த்தாரு. ஒன்றுமே தெரியாமல் நான் எடுத்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தாரு. அதை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு அவர்கிட்ட நான் என்ன கற்றுக்கிட்டேன், நான் போட்டு படம் காட்டுறப்போ நான் என்கிட்ட என்னடா கற்றுக்கிட்டேன் அப்படின்றத அவர் கேட்கக்கூடாது. அதுக்காக அந்த படத்தை நான் வந்து நான் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த படம். அது வரைக்கும் தான் வெயிட் பண்ணேன். வேறு ஒன்றுமே சத்தியமாக வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி போய் ஏன் கதை சொல்லனா அப்புறம் திட்டிடுவாரு. இதெல்லாம் ஒரு கதை, இதை போய் எடுக்க போற அப்படின்னு ப்ரொடியூசரை போட்டு விட்டாதான் என்ன. ஏன்னா ஃப்ரெண்டு வேற ப்ரொடியூசர் போட்டு விட்டாரா என்ன பண்றதுன்னா சொல்லலை. ரவி சார் அங்கே வாண்டடா வந்தாரு. பிரசாந்த் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும், வாங்க வாங்க நான் கதை சொன்னேன். ப்ரொடியூசர் 4 கோடியில் பண்ணலாம் பிரசாந்த் அப்படின்னாரு. ஐயோ 4 கோடினா பண்ண தெரியாது எனக்கு, கரெக்டாக செட்டில் போடணுமே என்ன யோசிச்சு ஒரு வந்துட்டாரா வா இன்னும் 2 கோடி போடு 60 தான் எடுப்போம். அப்படி ஆரம்பிச்ச படம் தான் சத்தியமாக வந்துடும் நினைக்கிறேன் சார். ரவி சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. எப்படின்னா பார்த்து என்ன பிரசாந்த் எப்படி இருக்கீங்க, வாங்க பிரசாந்த் சிங்கப்பூர் போயிட்டுருவோம். என்ன சார் இருக்கீங்க, வாங்க போயிட்டு வருவோம். வாங்க சார் போவோம் அப்படின்னு ஏறி உட்காந்து போயிட்டு இங்கே செல்லகுமார் சார் தேடிட்டு எங்கடா அவன் டேரக்டர் தானே எங்கடா அவன் சிங்கப்பூர்ல என்ன சார் அப்படின்னு ஸ்கைப்ல பேசுறது. சிங்கப்பூர் எல்லாரும் சார் டேய் படம் எடுத்துருக்கடா ஃபர்ஸ்ட் முடிஞ்சிடா வாடா இருக்க ஒரு 10 நாள் இருந்து வரேன். அப்புறம் மன உளைச்சல்ல இருக்கிறப்போ வா தம்பி கைலாஷ் போயிட்டு வரோம் அப்படின்னு. வாங்க சார் ஒரு ஆன்மீக சுற்றுலா சென்று விட்டு வருவோம் சார் அப்படின்னு ஒரு ஆன்மீக சுற்றுலாவும் சென்று விட்டு வந்தாச்சு. அதனால படம் எடுத்தோமோ இல்லையோ சிங்கப்பூர் கைலாஷ் நல்ல ட்ரெஸ்ஸு சாப்பாடு வர்றப்போ ஒரு 50 கிலோ தான் வந்தேன். உண்மை தான். இப்போ ஒரு 90 கிலோ இருக்கேன். ஒரு 40 கேஜி இந்த 1.5 வருஷத்துல மட்டும் ரெடியாக இருக்குது. பட் இதெல்லாம் விட படம் ஜாலியாக இருக்கும். இப்போ நாங்கள் எப்படி இருக்கோமோ ஜாலியாக இருந்தால் அதே மாதிரி படமும் இருக்கும். அதனால் ஆக்ஷன்லாம் தயவு செஞ்சு எதிர்பார்த்துறாதீங்க. இது வந்து ஒரு முழுக்க காமெடி படம். ஜி சார்னா சண்டே போட மாட்டார் கடைசி வரைக்கும். கடைசியில் ஒரு டைலாக் இருக்குது பாலசன் மச்சான் பேர் வச்சுட்டோம் அடிச்சிரு ப்ரூஸ்லின்னு பேர் வச்சுட்டோம் அடிக்கிட்டா அப்படின்னா அவள் அடிக்கிறோம் பயந்துருவாரு. அப்பயும் பயந்து ஓடி போயிடுவார். ஸோ சண்டை கிடையாது. ப்ரூசி சாரி ப்ரூசி சார் பண்ணிச்சுருங்க ஏதோ ஏன் பிள்ளைங்க தப்பு பண்ணிடுச்சு கேட்சியாக இருக்கணுமேங்கிறதுக்காக வச்சதான். முழுக்க அதான் ஒரு படத்தில் ஒரு அரசியல் பண்ணது உண்மைதான். ஆனால் மற்றவங்கள்ட்ட தான் பண்ண மாட்டேன். ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.